சுவையான முருங்கைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது மாற நீங்கள் வாரத்தில் ஒரு முறை குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தா அவங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முருங்கைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு கொத்து கருவேப்பிலை, 4 பச்சை மிளகா 2ஆக நறுக்குனது, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா நறுக்கியிருக்கிறோம். இதை எடுத்துக்கலாம். இப்போது முருங்கைக்காய் நம்ம எடுத்துருக்குறோம். இப்படி நல்லா சீவி மேலே இருக்கிற நாளெல்லாம் உரித்து இப்படி எடுத்துக்கலாம். இப்போது இது அளவுக்கு ஒரு கப்பு எடுத்துக்கலாம். நம்ம சுத்தமான கடலெண்ணெய் ஒரு 5 தேக்கரண்டி இதில் சேர்த்திக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாயை சேர்த்திக்கலாம். நம்ம நறுக்கி வச்சிருக்கிற முருங்கைக்காயை இதோட சேர்த்திக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்திக்கலாம். வீட்டிலேயே அரைச்ச சாம்பார் தூள் ஒரு ஸ்பூனு. இதை நல்லா கரண்டி வச்சு நல்லா கலக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவு பொடி உப்பு சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்த்திக்கலாம். அப்போ தான் முருங்கைக்காய் நல்லா வேகும். இப்போ தண்ணி 2 டம்ளர் சேர்த்திருக்கிறோம். இதுக்கு மூடி போட்டு நம்ம நல்லா வேக வச்சிடலாம். பாருங்கள், நம்ம தண்ணி ஊற்றின முருங்கைக்காய் சுத்தமாக தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி போச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு அரை மூடி தேங்காய் நல்லா திருகி வச்சுருக்கிறோம். இதை சேர்த்தி நல்லா குலுக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம திருகின தேங்காயை அரை மூடியை இதோட சேர்த்திக்கலாம். மேக்ஸிமம் கரண்டி யூஸ் பண்ணாமல் இப்படி பண்ணுறப்போ நம்மளுக்கு முருங்கைக்காய் நல்லா உடையாமல் வரும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது தேங்காய் போட்டு இப்படியே ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். அப்போ தான் தேங்காவோட பச்சை வாசம் போய் முருங்கைக்காய் பொரியலோடு நல்லா மிக்ஸ் ஆகும். வெயிட் பண்ணலாம். இப்போது முருங்கைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இறக்கிடலாம்.